சொல்ற? நீயா கத்துற? இந்த காம்பவுண்ட்ல யாராவது நம்புறாங்களா? பால் ஊத்துறா. தேகத்தாரத்துல எல்லாம் ஒண்ணும் குறைச்சது இல்ல. போன மாசம் பாக்கி 60 ரூபா 40 பைசா கொடுக்கணும். நாளை கொடுத்தா தான் பால் ஊத்துவேன். பாதி பணம் தான் உனக்கு கொடுப்பேன். ஏன் பாதி பணம் கொடுக்கறது? மீதி பணத்தை நான் முனிசிபாலிட்டியில கட்டிடுறேன். நான் பால் ஊத்துறது நீ முனிசிபல் ஆபீஸுக்கு கட்டுறதா? பைப்பில் அவங்க தானடா தண்ணி விடுறாங்க. வெள்ளையா இருந்தா பாலா? இந்த வர்றாரு இவரு, கொஞ்சம் வெள்ளை ஊத்து. என்னடி சொல்ற? நம்ம மகளை கௌரி அடிச்சுட்டாளேங்கிறதுக்காக சத்தியமா நான் இந்த வார்த்தையை சொல்லலீங்க. ஆனா எங்க நம்ம மருமக நம்மள விட்டு போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதையும் மனிதாபிமானம்னு சொல்லி ஒதுக்கிடாதீங்க. உன் புராணமே எனக்கு சரியா இருக்குதுடி. ஏதோ இந்த ஒரு வருஷ காலத்துக்கு அப்புறம் இப்பதான் கௌரி கலகலன்னு சிரிச்சு பேசிட்டு இருக்கா. அதுவும் அந்த பையனும் ஒரு டீசென்டான கதாசிரியர். காம்பவுண்டுக்குள்ள குடியிருக்கிறவங்க கிட்ட பேசுறதெல்லாம் தப்பா எடுத்துக்காதே. இப்பெல்லாம் அந்த பையன் கூட அடிக்கடி சிரிச்சு சிரிச்சு பேசுறா. ஏன் மரகதம், ஒரு பொண்ணு ஒரு பையன் கூட பேசினா அவன் கூடவே ஓடி போயிடுவான்னு அர்த்தமா? பேசினா ஓடி போயிடுவாங்கன்னு நான் சொல்லலீங்க. ஆனா ஓடி போனவங்க எல்லாம் இப்படி பேசித்தான் ஓடி போயிருக்காங்க. மாமா, நீ மதுரைக்கு போக மாட்டேன்னு டிக்கெட் கிழிச்சு போட்டப்போ நினைச்சேன். இப்பெல்லாம் கௌரி உனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றால. தண்ணி எடுத்து வந்து கொடுத்தா, சாப்பாட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. சுருக்கமா சொல்றேன், 3 நாள்ல உதவியான கௌரிக்கு நீ ஏன் வாழ்க்கை தரக்கூடாது? செல்வம், ஒரு பொண்ணு நம்ம கிட்ட பிரியமா பழகிறத வச்சு அவன் நம்ம விரும்புறாங்கிற தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாது. மாமா, எந்த ஒரு பொண்ணு இதுக்கு மேல தான் மனசுல வெளிப்படையா சொல்ல மாட்டான். நீ தப்பா நினைக்கிற. தப்பா நினைக்கல, சரியா தான் நினைக்கிறேன். சும்மா 24 மணி நேரம் எழுதி தள்ளிட்டே இருக்காரு. அப்படி என்னதான் எழுதியிருக்காரு? அன்புள்ள அமுதாவுக்கு. வாங்க. அட வாப்பா. அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு? இல்ல நீ அந்த அளவுக்கு வந்துட்டியா? எந்த அளவுக்கு சொன்னா தாங்க புரியும். என் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு வந்துட்டியா? ஒருத்தி மூக்கு மூலியமா காம்பவுண்ட் இருந்தா அவளுக்கு லவ் லெட்டர் எழுதுறதா? லவ் லெட்டரா? பின்ன அது கதைங்க. எதை கதையா? நீ உட்கார்ந்து எழுதுற கதை இல்ல. இப்ப நீ என்கிட்ட விடுறதா கதை. நீ பிளான் போட்டு பண்ணிருக்கிற. யோ யோ, ஏன் அவர் கூட சண்டை போடுற? என் பொண்டாட்டிக்கு இவர் லவ் லெட்டர் எழுதியிருக்காரு. உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டரா? இது உன் பொண்டாட்டிக்கு எழுதின லவ் லெட்டரா? பின்ன இது அவருடைய கதையில வர கதாநாயகிக்கு எழுதின லெட்டரியா? ஏயா, அமுதாங்கிற பேர்ல அவர் கதையே எழுதக்கூடாதா? ஏன் வேற பேர்ல இவர் கதையே எழுதக்கூடாதா? அமுதான்னு ஒவ்வொரு எழுத்தா அழுத்தி எழுதியிருக்காருன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? யோ, உன் பொண்டாட்டிக்கு லவ் லெட்டர் எழுதுற அளவுக்கு அவர் ஒண்ணும் குறைஞ்சு போல. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? ஓஹோ, அவருக்கு என்ன நீ சப்போர்ட்டா? ஆமா, சப்போர்ட்டா. என்னங்க இருமா, எனக்கு சப்போர்ட்டுக்கு 200 போட்டு வந்து பேசிக்கிறேன். அடப்போ. என்னங்க அவர் பேசுனது ஒண்ணும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் பேசுனது கரெக்ட் தானே? நம்ம கௌரி அவர் மட்டும் கல்யாணம் படிக்கிறேன்னு சொன்னா போதும், நான் நீனு போட்டி போட்டுட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்கன்னு சொன்னாலே அதுக்கு அர்த்தம் என்னங்க? நான் எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், நீங்க நம்பல. இப்ப கண்ணால பாத்துட்டீங்கல்ல. உன் மனசு படுற வேதனை எனக்கு புரியாம இல்ல. இன்னைக்கு நாம பார்த்த சம்பவம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. எமரகதம், உனக்கு கல்யாணமாகி 30 வருஷமா உன் புருஷன் கல்லாட்டம் உயிரோட இருக்கான். அதனால புருஷங்கிற ஸ்தானத்தை பத்தி உனக்கு புரியல. ஆனா நம்ம கௌரி கல்யாணமாகி 3வது நாளே விதவையானவும். அவ நிலைமையில இருந்து பார்த்தா அவளும் பொண்ணுதானே, அவளுக்கு உணர்ச்சிகள் இருக்கும். ஏன் மரகதம், நம்ம பையனை கல்யாணம் பண்ணாங்கிற ஒரே காரணத்துக்காக அவ வாழ்க்கை இப்படியே போயிடணுமா?
என்ன மன்னிச்சிடுங்க. அவர் மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்ப ஒரு வார்த்தை சொல்லட்டும், நான் நீ போட்டி போட்டுக்கிட்டு பொண்ணுங்க வந்து நிப்பாங்க தெரியுமா? நான் பேசுனது கரெக்ட் தானே? இப்ப எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்க? நான் என்ன ஊத்த போறேன்? அம்மா, அவனை உள்ள வர சொல்லு. உங்க அக்கா கூப்பிடுறா, உள்ள போடா. நான் என்ன ஊத்திட்டே போவேன். ஏய், மணி 6 போகுது. கார்த்திகை தீபம் அதுவுமா எப்ப நீ விளக்கு வைக்கிறது, எப்ப எரியறது? இங்கே நின்னு பேசிட்டு இருந்தா இப்படி வாசல்ல போய் பாக்குறது. ஷூ குள்ளில போறவன எவ்வளவு என்னைய கொட்டிட்டான் பாருங்க. ஊத்தவனா சொன்னா கேட்கவே மாட்டான். என்ன போன அவனை போய் அடிச்சுக்கிட்டு. எங்க இங்க வாங்கல. என்ன? உட்காருங்க ஒரு நிமிஷம். எங்க இன்னைக்கு கார்த்திகை தீபம் அதுவுமா நம்ம கௌரிய அந்த தம்பி வீட்டுல விளக்கேத்தி வச்சுட்டு சொல்லலாமா? என்னங்க என்னங்க கார்த்திகை ஜோதி இல்ல? வீட்டுல ஒரு பொம்பளை இருந்திருந்தா விளக்கேத்தி வச்சிருப்பாங்க. அந்த குறை உங்களுக்கு இருக்க கூடாதுன்னு நானே விளக்கேத்தி வைக்கிறேன். வெண்மேகமே இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை துளிரும் கோலம், இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர்கொண்டு வா வெண்மேகமே. ஸ்ரீராகம் ஒன்று நீ பாடு கண்ணே, செவ்வாயில் தேனை நீ ஊட்டும் முன்னே ஆலாபனை இது இனிய வசந்த காலம், இலைகளில் இளமை துளிரும் கோலம், இதுவே இனி என்றும் நிரந்தரம் சீர்கொண்டு வா வெண்மேகமே.
இன்னும் நிரந்தரம் சீர்கொண்டு வா வெண்மேகமே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஐ எம் பாரத். ஐ எம் சுப்பிரமணியம். இங்க நான் உங்களை பல தடவை பார்த்திருக்கேன். இந்த ஊருக்கு நீங்க புதுசு? அப்கோர்ஸ். இங்க எங்காவது ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் எங்கேயும் ஒர்க் பண்ணல. சிஆர்எஸ் பேர்ல நாவல்ஸ் எழுதிட்டு இருக்கேன். ஐ see. உங்க நாவல்ஸ் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அப்கோர்ஸ் நான் படிச்சது இல்ல. ஐ எம் சாரி. ஆமா, இதுல உங்களுக்கு என்ன வருமானம் கிடைக்கும்? வருமானத்துக்காக எழுதுறது இல்ல, ஆத்ம திருப்திக்காக எழுதிட்டு இருக்கேன். ஆமா, கௌரி உங்களுக்கு எத்தனை நாள் தெரியும்? உங்களுக்கு ஆக்ஷேபம் இல்லைன்னா வாங்க. Oh, come on, my darling. She's my only daughter, Manju. ஹலோ. Say hello. ஹலோ, உட்காருங்க. அம்மா எங்க இருக்காங்க? உள்ள இருக்காங்க. போய் கூப்பிடு. லக்ஷ்மி, லக்ஷ்மி, சீக்கிரம் காஃபி எடுத்துட்டு வா. நீங்க காஃபி சாப்பிடுவீங்கல்ல? எப்போவாவது சாப்பிடுவேன். She is my wife, லக்ஷ்மி. வணக்கம். லக்ஷ்மி, நான் சொன்னேன்ல, அவர்தான் இவர். பேர் சுப்பிரமணியம். சிஆர்எஸ்ங்கிற பேர்ல கதை எழுதிட்டு இருக்காரு. இன்னைக்கு என் வீட்டுக்காரர் உயிரோட இருக்காருனா அதுக்கு காரணமே கௌரிதான். உங்களுக்கு ஒண்ணுமே புரியல இல்ல? கௌரி முதல் முறையா ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாட போன தான் அவங்க ஹஸ்பண்ட் எனக்கு ஆபரேஷன் செய்ய வந்திருக்காரு. வரமாட்டேன்னு சொன்னவரை நான் தான் கம்பல் பண்ணி வர சொன்னேன். அதுவும் எனக்கு தாலி பிச்சை குடும்பமா நான் கௌரி கிட்ட கேட்டேன், அனுப்பி வச்சா. இப்போ நான் மாங்கல்யத்தோட இருக்கேன். ஆனா ஆனா அந்த பொண்ணு கௌரி உங்க கூட பார்க்கும்போது she is very happy. I think you are made for each other. Why don't you marry her? தப்பா நினைக்காதீங்க. உங்களை என் பிரதர் மாதிரி நினைச்சு சொல்றேன். கௌரி பத்தி என்னை விட அதிகமா தெரிஞ்ச நீங்க அந்த பொண்ணுக்கு ஏன் ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க கூடாது? நீங்க சொன்ன விஷயத்த நான் ராத்திரியில யோசிச்சு பார்த்தேன். எனக்கு தப்பா தெரியல. நானும் நிறைய தடவை பார்த்திருக்கேன். நம்ம கௌரி டீச்சரும் அந்த கதாசிரியர் சிஆர்எஸ் தனியா பேசுனத. அதுக்கப்புறம் தான் சொல்றேன், கௌரி எதுக்காக இப்படியே இருக்கணும்? அவளுக்கும் ஒரு வாழ்க்கை வேண்டாமா? நீங்க சொல்றது சரிதான். ஆனா கௌரி டீச்சர் அப்படி நினைச்சு பழக்கதா எனக்கு தெரியல. அப்படி இருப்பா நீ நினைக்கல, ஆனா அப்படித்தான் இருக்கணும் நான் நினைக்கிறேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பிடும் போது சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டாச்சு. கதையில மட்டுமே நல்ல கருத்தை எழுதுறதுனால யாருக்காவது லாபம் இருக்கா? ஆமா, அதை என்கிட்ட எதுக்கு சொல்றீங்க? இல்ல, சிஆர்எஸ் எழுதின நாவல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் படிக்காரு. ரொம்ப தேங்க்ஸ். இப்ப எழுதிட்டு இருக்காரு ஒரு கதை. ஆமா, ஒரு மௌனம் கலைகிறது. அதுல ஹீரோ ஹீரோயின்ஸ் லவ் பண்றது ரொம்ப பிரமாதமா எழுதி, அவங்க ரெண்டு பேரும் லைவ் பண்றத பத்தி ரொம்ப அற்புதமா எழுதியிருந்தாரு. பட் அந்த பொண்ணை விதவையாக்குனது மட்டும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த பொண்ணுக்கு நல்ல முடிவு கொடுப்பாரா? எனக்கு எப்படி தெரியும்? அது அவர் எடுக்க வேண்டிய முடிவு. ஏன் நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதா? இல்ல, நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்க கூடாதான்னு கேட்டேன். சொல்லுங்க. எதிரும் புதிருமா இருந்த ரெண்டு பேரை சந்திக்க வச்சீங்க. அப்புறம் அவங்கள சேர்த்து வச்சீங்க. ரொம்ப அழகா லைஃப லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. கல்யாணமான 6 மாசத்துல ஒரு இன்ஸ்டன்ட்ல அவ புருஷனை சாகடிச்சிட்டீங்க. அந்த பொண்ணுடைய மனநிலைமை உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, பாவம் சார். இப்ப அந்த பொண்ணு ஒரு இளம் விதவை. அவளுக்கு ஒரு லைஃப் கொடுங்க. அந்த பொண்ணு ஒரு இளம் விதவை. அவளுக்கு ஒரு லைஃப் கொடுங்க. அந்த வேலை இருக்குது, இந்த வேலை இருக்குதுன்னு வராம இருந்துறாதீங்க. எத்தனை தடவைமா சொல்லுவீங்க? உங்க வீட்டு காதுகுத்து விசேஷத்துக்கு நாங்க எல்லாரும் குடும்பத்தோட வர்றதுங்கிறது முடிவு பண்ண சமாச்சாரம். போய் மத்த வேலையை பாருங்க. வரங்க. அவசியம் வர்றேன். எந்த கோயில் எப்படி வரணும்னு சொல்லுங்க. எப்படி வர்றதுன்னு கவலைப்படாதீங்க.
காம்பவுண்ட்ல எல்லாருமே வர்றாங்க. இதுக்காக தனி வேணா ஏற்பாடு பண்ணிருக்கேன். ரொம்ப சௌகரியமா போச்சு, நிச்சயமா வரேன். குடும்பத்தோட வந்து சேர்ந்துடுறீங்க. உங்க பையன் காது குத்துல கெடா வெட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறமும் நான் வரலன்னா அது அவ்வளவு மரியாதையா இருக்காதுங்க. புறப்படுங்க. காது குத்துறது நாளைக்குங்க. இன்னைக்கு இல்லையா? நீங்க போங்க, நாங்க வந்து சேர்ந்துடுறோம். அவங்க கிட்ட சொல்லி பஸ்ஸுக்கு காசு வாங்கி வை. வண்டி நிறுத்துங்க, வண்டியை நிறுத்துங்க. எதுக்குயா? கெடா எங்கயா? அது பின்னால வண்டியில வந்துருக்கிறியா? அப்புறம் ஏன்டா என்ன இந்த வண்டியில ஏத்துனீங்க? ஏங்க, மொட்டையை அடிச்சதுக்கு அப்புறம் கெடா வெட்டுவாங்களா இல்ல கெடா வெட்டதுக்கு அப்புறம் மொட்டை அடிப்பாங்களா? எனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா. ஏங்க, பையனுக்கு மொட்டையை அடிச்சாச்சு, தலையும் கழுவியாச்சு. ஆமா. அப்புறம் எப்பங்க கெடா வெட்டுறது? காது குத்துனதுக்கு அப்புறம் தான் கடா வெட்டுவாங்க. இந்த வந்து குத்தியா? வாயா, வாயா, காது குத்துலாம். வாங்க, எல்லாரும் குத்துவோம். வாங்க சீக்கிரம். ஏங்க, காது குத்துனதுக்கு அப்புறமாவது கெடா வெட்டுவீங்களா இல்ல என்ன மட்டும் விட்டுட்டு ஓடி போயிருவீங்களா? அடாடா சும்மா இறையா. யோ, நீ என்ன காது குத்துறியா மண்டை குத்துறியா? நாங்க காதும் குத்துவோம். சரி, குத்துறா. குத்துறேன். குத்தியாச்சு, வாங்க போய் கெடா வெட்டலாம். காதே குத்துறையா? பிரியாணியை கத்துனா அதானே. ஏங்க, யானை கட்டியே ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. இனி எப்ப தாங்க கெடா வெட்ட போறீங்க? ஏயா பழப்புக்கிட்டே இருக்கலாம்? டேய் கழுடு, உனக்கு பல்லு இல்ல, கெடா முக்கியம் இல்ல. பேசாம இரு, வாயை கிழிச்சு போடுவேன். வாங்க வாங்க ஐயா, பெண்களே வாங்க ஐயா. சாமி கும்பிட வந்தீங்களா? கும்பிட கும்பிடணும். ஆமா, மொட்டை அடிக்கிறப்ப இருந்தீங்க, காது குத்துறப்ப வந்துட்டீங்க. காது குத்துறதான விசேஷமே. ஒரு நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நான் ஏன் நிக்கணும்னு தான். நம்ம மட்டும் இந்த பொண்ணுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிரச்சனையே இருக்காது இல்லையா? ஆமா, நேத்து ராத்திரி ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருந்தீங்க போல இருக்கு. ஆமா. ஏ, நீங்க சொன்ன மாதிரி அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை தரத்தை பத்தி யோசனை பண்ணிட்டு இருந்தேன். முடிவு பண்ணிட்டீங்களா? முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ண முடிவை மத்தவங்க ஏத்துக்குவாங்களா? நீங்க எடுக்கிற எந்த முடிவா இருந்தாலும் நான் ஏத்துக்குவேன்.
தெரியும் நீ இந்த மாதிரி வேலையை செய்வேன்னு. ரோட்ல போற ஒரு கன்னி பொண்ணுக்கு தாலி கட்டுறதும் விதவைக்கு பொட்டு வைக்கிறதும் ரெண்டுமே ஒண்ணுதான்டா. அவர் மேல தப்பு இல்ல. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுக்காக அவரை என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். அவர் உன்னை தொட்டதுக்காக அவர் அடிச்சிட்டியே, ஆனா நீ அடிக்கும் போது அவரை தொட்டுட்ட தெரியுமா? ராவண சிறை எடுத்துக்கிட்டு போனதுனாலதான் சீதை நெருப்புல விழுந்து தான் தூய்மையானவன் நிரூபிச்சா. இப்ப நீ தொட்டதுனாலதான் நான் நெருப்பு வச்சேன். நீ எனக்கு பொட்டு வச்சது தப்பு இல்ல. பொட்டு வைக்கிற அளவுக்கு நான் உன்கிட்ட நடந்துகிட்டேனே, அது என்னோட தப்புதான். என் கணவர் என்னோட இருக்கிறாருங்கிற உணர்வுகளோட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இல்லைன்னா தற்கொலைங்கிற அந்த கோழைத்தனமான முடிவுக்கு நான் எப்பவோ போயிருந்திருப்பேன். என் கழுத்துல தாலி இல்லாம இருக்கலாம், ஆனா என் உடம்புல இருக்கிற எல்லா நரம்புமே அவர் கட்டின தாலிதான். என்னைக்கு எங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்ததோ அன்னையில இருந்து இந்த உடம்புல ஓடுற எல்லா ரத்தமும் அவரோட தான். இதுவரைக்கும் நான் எத்தனையோ கதாபாத்திரங்களை உருவாக்கியிருக்கேன். ஆனா உன்னோட கதாபாத்திரத்தை தான் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. ஒரு வசந்தத்தை பத்தி எழுதுறதுக்காக காஷ்மீர் போனேன், வறட்சியை பத்தி எழுதுறதுக்காக ராஜஸ்தான் போனேன், ராணுவத்தை பத்தி எழுதுறதுக்காக லடாக் போனேன். உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் டீ எழுத ஆரம்பிச்சேன். ஆனா உன் மனசுங்கிற காம்பவுண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இதுவரைக்கும் ஒரு எழுத்தாளங்கிற முறையில பெண்மை பத்தி நான் பேனாவில் மட்டும்தான் எழுதியிருக்கேன். ஆனா நீ நெருப்பிலேயே எழுதிட்ட.